ஓமலூர் அருகே இன்று கூடிய மாட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இறைச்சி மாடுகளின் விற்பனை அதிகமாக இருந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தை தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மிகப்பெரிய மாட்டுச் சந்தையாகும். 17ஆம் தேதி நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று கூடிய மாட்டுச் சந்தைக்கு தமிழகம் முழுவதும் இருந்தும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் இறைச்சிக்கான மாடுகள், காளைகள், கறவை மாடுகள், நாட்டு மாடுகள் என சுமார் 3500 கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த சந்தையில் வழக்கமாக வாரந்தோறும் சுமார் 5 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் நிலையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு விற்பனையால் இன்றைய சந்தையில் 7 கோடி ரூபாய்க்கும் மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பொள்ளாச்சி வரை சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் நீடிக்க நாடாளுமன்றத்தில் முதல் குரல் கொடுப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கூறியுள்ளார். பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட சமத்தூர் ராம ஐயங்கார் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது, பொள்ளாச்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் பொள்ளாச்சி வழியாக நீடிக்க வேண்டும் என்பதை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முதல் குரலாக வலியுறுத்துவேன் என கூறினார். அதேபோல் தேங்காய் எண்ணெயை நியாய விலைக் கடைகளில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாகவும் வலியுறுத்தப்படும் என தெரிவித்தார். ராயபுரம் தொகுதி பனைமரத்தொட்டி கார்ப்பரேஷன் லைன் பகுதியை சேர்ந்தவர் சிவசங்கரன். இவர் கடந்த 1 வருடத்துக்கு முன்பு குவைத்துக்கு பணிக்கு சென்றார். இந்நிலையில் குவைத்தில் ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் சிவசங்கரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆறுதல் கூறினர். உடன் ராயபுரம் பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர் உள்ளிட்டோர் இருந்தனர். பம்மல் பிரதான சாலையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் வாகனங்கள் அடுத்தடுத்து சிக்குவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் முடிந்தும் சரிவர மூடாததால் பாளைகள் பலவீனமாக இருந்துள்ளது. இதனால் அஸ்தினாபுரத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு வந்த மாநகர பேருந்து பொழிச்சலூர் சென்றபோது சிக்கிக் கொண்டது. அதனை மாநகர பயிற்சி பேருந்து வாகனம் மூலம் மீட்டனர். அதேபோல் வேன் ஒன்றும் சாலையில் சிக்கியது. இதனை மீட்க வந்த மீட்பு வாகனம் ஜேசிபி வாகனத்தின் சக்கரமும் சிக்கியது. பின்னர் தாமாகவே ஜேசிபி சிக்கிய சக்கரத்தை வெளியில் எடுத்த பிறகு மற்ற வாகனங்களும் மீட்கப்பட்டது. இதனால் பம்மல் பிரதான சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் சரிவர மூடப்படாத சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.